அன்னைக்கு நான் வெறும் 100 பேருக்கு சமைக்கும் போது நான் எப்படி கரியா ஆயிரும் ஃபுல்லா. இன்னைக்கு நான் இறங்கி சமைச்சேன்னா ஒரு 10,000 பேர் சமைச்சாலும் என் உடம்புல ஒரு சட்டையில ஒரு தூசி படாது. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. பிரியாணிக்குன்றது ரேஷியோ வெள்ளாடா இருக்கட்டும் செம்முலியா இருக்கட்டும் 8 to 10 கிலோ தான் இருக்கும். கொழுப்பு வந்து ஒரு 700 to 1 கிலோ இருக்கும். இந்த ரேஷியோல பர்டிகுலர் ஆடை பிடிச்சோன்னா சூப்பரா இருக்கும். அன்னைக்கு பிரியாணியே மணக்கும். நீ மண்டபத்துக்கு வெளியே போகும்போதே ஒரு மனம் இருக்கும். ஒருத்தர் முத என்ன பர்த்டே ஆர்டருக்கு வராரு. நானும் சமைச்சிட்டேன். நம்மளை நம்பி 50 பேர் சாப்பிட்றாங்க. அன்னைக்கு நைட் நான் படுத்து தூங்கி இருப்பேன் இல்லையா, அன்னைக்கு இருக்க சந்தோஷம் மாதிரி இன்னைக்கு வரையுமே இல்லை. சேலஞ்சாவே சொல்லுறேன். பல கோடி ரூபா செலவு பண்ணி டெக்கரேஷன் எந்த விஷயம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரவங்க என்ன சொல்லுவாங்க, சார் என்னப்பா எங்கப்பா கேட்டரிங் பிடிச்ச சாப்பாடு அருமையா இருந்துச்சு. அவருக்கு எவ்வளோ மனசுக்குள்ள ஸ்கூலுக்கு போன ரீசனே சாப்பாடு தான். அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும், பசியாக அறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாரும் என்னை பார்த்து சொன்னாங்க, ஹோட்டலுக்கு வேலைக்கு போனால் அந்த சாப்பாடு சாப்பிட்லாம், புரோட்டா சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம், அப்புறம் மிச்சம் ஆகிட்டா வீட்டுக்கு கட்டிட்டு வரலாம். இலை எடுக்கும் போது கப்பு தனியாக ஒரு பேசனில் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பேசன் அந்த ரோட்டில் ஒரு சின்ன ஸ்டால் இருக்கும், அதை வச்சு கழுவணும். எங்கள் சொந்தக்காரவங்கலாம் பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு யாருன்னே தெரியாத மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக மனசு அப்படி கண்ணில் தண்ணி வரும். இன்னும் நிறையா வந்து சாதிப்போன்ற ஒரு விஷயம் தான். நடந்து வந்த நீங்கள் இப்போ எத்தனை கார் வச்சுருக்கீங்க? ஏஆர் கேட்டரிங்ஸுடைய உரிமையாளர் முஜிபுர் ரஹ்மான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது கேட்டரிங் சர்வீஸ் அப்படின்றது நிறைய பேர் எடுத்து பண்ணுறாங்க. அதில் சில பேர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பல ஆண்டுகள் வந்து கொண்டு போக முடியுது. அதில் நீங்கள் வந்து அசைவத்தை சூஸ் பண்ணி பிரியாணியை வந்து தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு கிளைண்ட் எப்போ பிடிச்சிங்க? என்ன வருமானம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஒரு ஓனராக மாதிரி வாங்கினீங்க? ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுன்றது நஷ்டத்தில் தான் போச்சு. சம்பாதிக்கவே இல்லை நான். ஆக்சுவலி எப்படின்னா, எங்கள் ஊர் சைட்லாம் படிக்கணக்கு பிரியாணி சொல்லுவாங்க. இங்கேருந்து பிளேட். அப்போ அந்த படிக்கு 10 பேர் 6 கிலோ ஒரு படி வந்து வெயிட் நிற்கும். அந்த படிக்கு 10 பேர். இப்படி ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் முத என்ன பர்த்டே ஆர்டருக்கு வராரு. அவருக்கு அன்றைக்கி எந்த மாதம் கிடைக்க போல ஒரு 50 பேர்த்துக்கு ஆர்டர் பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் பிள்ளைக்கு. நீ வீட்டுக்கிட்டே வந்து சமைச்சு கொடுத்துட்டு நான் மெட்டீரியல் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுறேன். ஆளை வந்து எனக்கு பயத்தில் என்ன செஞ்சிடறேன், ஒரு 2 பேரை சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறேன். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. அவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆள் சம்பளம் தான் கொடுக்குறாரு. நான் 2 பேர்த்த சேர்த்து கூட்டிட்டு போறேன். எனக்கு தெரியாது 2000 சம்பளம் கொடுக்கணும். கூட்டிட்டு போற ஆளுக்கே 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். அப்படி சூழ்நிலை வரப்போது எனக்கு அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு போனது பெருசா தெரியல. நானும் சமைச்சிட்டேன். என்ன ஒரு அங்கீகாரமா நினைச்சு கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துதான். அன்னைக்கு வெறும் ஆளாதான் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அது சந்தோஷம், அன்னைக்கு இருந்த சந்தோஷம், அன்னைக்கு நைட் நான் படுத்து தூங்கியிருப்பேன் இல்லையா, அன்னைக்கு இருக்க சந்தோஷம் மாதிரி இன்னைக்கு வரையுமே இல்லை. அது எவ்வளோ பெரிய சக்ஸஸான விஷயம். அதாவது நம்மளை நம்பி 50 பேர் சாப்பிட்றாங்க. நான் எந்த அளவுக்கு முகம் தெரியறனோ அந்த அளவுக்கு என் மெட்டீரியல் ஃபுட்டு இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு இலை முதற்கொண்டு தஞ்சாவூர்லன்னு தான் வரணும். தலைவாழையில் 2 அடினா 2 அடி இருக்கணும். கத்திரிக்காய்ன்றது எங்கள் ஊரில் கொட்டப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா திண்டுக்கல்ல பட்டி. அந்த கத்திரிக்காய் எங்கேயுமே கிடைக்காது தமிழ்நாட்டில். எவ்வளோ சர்ச் பண்ணலாம். புளிக்குழம்புக்கு அந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லி ஒரு புளிக்குழம்பு வைப்போம். அது ஸ்பெசிஃபிக்காக அந்த கத்திரிக்காய். எங்கள் ஊரில் தால்ச்சா, அந்த மட்டன் பிரியாணி தால்ச்சா வைக்கிறது அந்த கத்திரிக்காய். அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் இப்போ ஒரு பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பட்டையாக இருக்கட்டும், நான் வியட்நாமில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஏலக்காய் வந்து குமுளி ஃபுல்லாக அந்த பெல்ட், கேரளா பெல்ட் ஃபுல்லாக அப்படி ஏறிடுவோம். கிராம்பு வந்து பெங்களூரு, மங்களூர் இந்த மாதிரி ஒரு சில ஏரியாவில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நான்வெஜ்ஜுக்கு தேவையான மட்டனாக இருக்கட்டும், கரூர், பரமத்தி வேலூர், ஈரோடு இந்த பெல்ட். ஏன்னா அங்கிட்டலாம் பச்சை இருக்கும், நல்லா மேயும். அந்த சைடு ரைஸ் சீரக சம்பா வந்து பிரியாணி தேவைப்பட சீரக சம்பா வெஸ்ட் பெங்கால். ஓகே. வெஸ்ட் பெங்கால் வந்து மொத்தமாக 100 டன் 200 டன் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோம். மாமா ஒருத்தவங்க இருக்காங்க, அரிசி குடோன்னு வச்சுருக்காங்க, பெரிய லெவலில் பண்ணுறாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு சாம்பிள் வாங்கி கொடுத்துருவார். சமைச்சு பார்த்துருவோம். இந்த அரிசி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அரிசியை நம்ம வாங்கி பழசாக நல்லா தான் இருக்கும். ஓகே. அப்படி வாங்கி ஸ்டாக்கேஜ் வச்சுக்குவோம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் குவாலிட்டி தான். எந்த பொருள் எங்கே கிடைக்கும் ஸ்பெசிஃபிக்காக தேடிடும். அதனால் டைம் எடுத்து. ஏன்னா என்னை நம்பி வந்து ஒரு ஆர்டர், ஒரு கல்யாண வீட்டுக்கு. கல்யாணன்றது சாதாரண விஷயம் இல்லை. 1000 கையெழுத்து பயிர்னு சொல்லுவாங்க. அதில் மெயின் ஃபுட்டு தான். இது சேலஞ்சாவே சொல்லுறேன். பல கோடி ரூபா செலவு பண்ணி டெக்கரேஷன் எந்த விஷயம் வேணாலும் பண்ணி. சாப்பாடு நல்லா இருந்தால் என்டையர் ஈவெண்ட்டே காலி. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரவங்க என்ன சொல்லுவாங்க, சார் என்னப்பா எங்கப்பா கேட்டரிங் பிடிச்ச சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. அவருக்கு எவ்வளோ மனசுக்குள்ள வந்துடும். காசை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டார். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம். அதனால் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ ஏஆர் கேட்டரிங் போனால் இவர் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்குவார். நம்ம எந்த ஒரு டிஷ்யூ வைக்க கூட வேலை இல்லை, அவர் பார்த்துக்குவார். எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக அவங்க இருந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தவங்களோ அது மாதிரி நடத்தி கொடுத்துரும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப மெனக்கடல் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு இலையிலே ஒரு பாதி இந்தியா வச்சிட்டிங்க. எல்லா ஊர்லேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் இருக்குது. ஏதோ ஒரு கலந்து தான் ஒரு பிரியாணி நாங்கள் பார்த்தோம். அதில் இலையை பற்றி பேசும்போது தஞ்சாவூர்லேருந்து இந்த அடியில் தான் எனக்கு இலை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. அது ஏன் அந்த அடியில் இலை வேணும்? இப்போ இலை எப்படி வேணால் வைக்கலாம்ல.
இப்போ எல்லாருமே ஸ்பெசிஃபிக்காக இலையை பற்றின யாருமே கான்சியஸ் கிடையாது. ஃபுட்டு இலைக்கு வந்தால் போதும் தான் யோசிச்சாங்க. நான் அது பர்டிகுலராக ரொம்ப அனலைஸ் பண்ணி யோசிச்சதில்லை. என்ன ரீசன்னா, இப்போ தஞ்சாவூர் தமிழ்நாட்டிலே 2 ஊரில் இலை நல்லா இருக்கும், இது எல்லாத்துக்குமே தெரியும். தஞ்சாவூர் பெல்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெல்டா அந்த சைடு பார்த்தீங்கன்னா இலை நல்லா ப்ராடாக இருக்கும், தின்னாக இருக்கும், அகலமாக இருக்கும் நல்லா. அதே மாதிரி கம்பம், தேனி, ஜெயமங்கலம், வத்தலகுண்டு இந்த இலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் பெல்ட் ஃபுல்லாக இலை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இலை அகலமாக கிடைக்கும், லேசாக இருக்கும், இலை பளிச்சுன்னு க்ரீன் லைட் க்ரீன் கலரில் இருக்கும், இலை பார்க்கறக்கே மங்களகரமாக இருக்கும். இந்த 2 ஊர் இலையை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. இங்கே இந்த ஏரியா பெல்ட் இன்னைக்கு விளைச்சல் இல்லைன்னா இந்த ஏரியா போயிடும், இந்த ஏரியா பெல்ட் இல்லைன்னா ரெண்டுமே வெண்டார் சங்கங்க வச்சிருக்கிறோம். நம்ம எதுக்கு இலை நம்ம 2 அடியில் மெஷர் பண்ணி போடுறோம்னா, குறைஞ்சது இன்னைக்கு ஒரு எந்த சிம்பிளான ஒரு கல்யாணம் இருந்தாலும் ஒரு மெயின் டிஷ்ஷோ சைட் டிஷ்ஷோ சேர்த்து ஒரு 10 டிஷ் இல்லாமல் கல்யாணம் இருக்காது. ஆமாம், வெஜ்ஜாக இருக்கும், நைட்டு டிஃபனாக இருக்கட்டும், மார்னிங் டிஃபனாக இருக்கட்டும், மதியம் லஞ்சாக இருக்கட்டும், இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், ஒரு மினிமம் ஒரு 10 டிஷ் இல்லைன்னா இருக்காது. இலை எல்லாரும் கல்யாணத்துலையும் நானே போய் உட்காந்தப்போ என்ன நடக்குதுன்னா, அகலம் ஒரு அடி தான் இருக்கும். இந்த பார்சல் கட்டுற இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அது போடுவாங்க. ஸ்வீட் வச்சுட்டு போன பக்கத்துலேயே தயிர் பச்சடி வச்சுட்டு போயிடுவாங்க, தயிர் பச்சடி பக்கத்துலேயே குழம்பு ஊற்றிட்டு போயிடுவாங்க, குழம்பு ஊற்றின பக்கத்துலேயே சாப்பாடு வச்சுருவாங்க. எந்த ஃபுட்டு என்ன டேஸ்ட்னே தெரியாது. இப்போ வெஜிடேரியன் சர்வீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஸ்வீட், ஒரு க்ளோ ஸ்வீட் ஒன்று, ஒரு பீஸ் ஸ்வீட் ஒன்று வைக்கிறோம். அடுத்து சட்னி வெரைட்டியில் ஒரு 3 வைப்போம். அடுத்து ஸ்டார்டர் ஒன்று வைப்போம், ஸ்டார்டருக்கு தேவையான சாஸ் ஐட்டம் ஒன்று வைப்போம். அதை முடிச்சுட்டு ஒரு பிரியாணி ஏதாவது இருக்குன்னா அது ஒரு ரைத்தா வைப்போம். இந்த ஐட்டம் பூரா வைக்கிறோம். ஒரு கப்பில் ஏதாவது ஒரு ஸ்வீட் வைப்போம், ஒரு இளநீர் பாயசமோ அல்லது ஏதோ ஒரு சாயத்து கூட ஏதோ ஒரு விஷயம் இப்படிலாம் மேலே வைக்கிறோம். இந்த 7 ஐட்டம் 8 ஐட்டம் வரணும். சின்ன இலையில எப்படி சர்வ் பண்ணுவீங்க? பக்கத்து போய் மேலே அப்படியே ஊற்றி என்னன்றது இப்போ அடுத்து மெயின் டிஷ் போகணுமே. மெயின் டிஷ் போட்டு ஒரு இட்லி வைக்கிறோம், ஒரு ஊத்தாப்பமோ ஒரு தோசை வைக்கிறோம், அது சாம்பார் ஊற்றணும். அந்த இட்லிக்கு ஊத்தாப்பத்துக்கு தான் சாம்பார் செட் ஆகும். பிரியாணியில் போய் சாம்பார் ஊற்ற முடியுமா? அடுத்து பிரியாணி, தயிர் சாதம் இப்படி வச்சுருங்க. என்ன ஃபுட்டு என்ன டேஸ்ட்னே தெரியாமல் கலவை சாதம் மாதிரி சாப்பிட்ருவாங்க. அப்போ இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம தூங்க போகணுன்னாவே நம்ம பெட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக விரித்து ஒரு சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் சாப்பிட்ற பொருளில் உள்ள இன்டேக் எடுக்கிறது. அப்போன்றப்ப எந்த பொருள் என்ன விஷயத்தில் இருந்தால் தான் டேஸ்ட்டு தெரியும். டேஸ்ட் இருந்தால் தான் இன்னார சமைச்சான்னு தெரியும், இந்த கேட்டரிங் பண்ணான்னு தெரியும். அதை தாண்டி ஒரு ரிசல்ட் இருக்கும். கிளைண்ட் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு பிராயச்சித்தமாக இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நல்லபடியாக கொடுத்தா தானே நான் பிரியாணி நல்லா பண்ணியிருக்கேன்னு தெரியும், ஒரு சாம்பார் நல்லா பண்ணியிருக்கேன்னு தெரியும், ஒரு இட்லி சாஃப்டாக இருந்துச்சான்னு தெரியும். எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா என்னென்னு யாருக்குமே தெரியாது. மேலே இருக்க இலைக்கு மேலே இருக்க ஐட்டமே மெயினாக டேஸ்ட்டு தெரியும்னா ஃபஸ்ட்டு இலை பெருசாக இருக்கும். ஆப்வியஸ்லி அதான் உண்மை. புரியுது. ஏன்னா அது அடுத்ததாக கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ மட்டன் பிரியாணிலே பார்த்தா நிறைய குளறுபடிகள் இருக்குது நம்ம ஊரில். நிறைய இடத்துல வந்து இது பியூர் மட்டன் பிரியாணி நம்பி சாப்பிடுவோம், ஆனால் அது மட்டன் பிரியாணியோடைய ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்ன? முக்கியமாக மட்டன் பிரியாணிக்கு இந்த ரைஸில் சமைச்சாதான் டேஸ்ட்டு கொடுக்கும்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு. ரீசன் என்னன்னா, நாட்டுக்கோழியில் போய் உங்களுக்கு கிரில் சிக்கன் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? சாப்பிடுவீங்களா? ஒரு ஃபீலே இருக்காது. இல்லை, எலும்பு மேலே கிரில் எப்படி செட் ஆகும்? நாட்டுக்கோழினாவே ஒரு டைட்டாக இருக்கும் கறி. ஆமாம், அது ஒரு சூப்புக்கு சரியாக இருக்கும், ஒரு குழம்புக்கு சரியாக இருக்கும், ஏதோ ஒரு கிரேவி. அதாவது நாட்டுக்கோழி கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகாது, கிரில் மாதிரி இருக்கு. ஒரு தந்தூரி கிரில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது பிராய்லர் தான் தேவை. பிராய்லர் எல்லாத்துக்குமே தெரியும், அது சிக்கன் ஆக்சுவலி ஒரு டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ற சிக்கன். என்னைக்கா ஒரு நாள் டேஸ்ட் சாப்பிடலாம், அதுதான் செம்பிளியா. பிரியாணின்றப்போ அப்போ தான் நல்லா கறி வந்து ஜூஸியாக சாப்பிட்ணும், நல்லா பஞ்சமாக இருக்கணும்னா வெளிநாட்டில் பிரியாணி பண்ண சொல்கிறாங்க. வெளிநாட்டில் பிரியாணி பண்ணோன்னா என்ன நடக்கும்னா, நாட்டாடு நாட்டுக்கோழி மாதிரி தான். அதாவது பிராய்லர் ஆடுக்கும் நாட்டாடுக்கும் வித்தியாசம். நாட்டாடில் பிரியாணி பண்ணோன்னா ஜூஸ் இறங்காது, கறி டைட் ஆகிரும், வேக வேக கறி டைட் ஆகிரும். அப்போன்றப்ப நீங்கள் பிரியாணியில் வந்து உழுக போகும்போது அந்த கறி அப்படியே அந்த சாப்பாடும் கறி வந்து உழுக போது கறியை நீங்கள் இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா உடையாது, கஷ்டமாக கடிச்சு சாப்பிட்றோம். ஓ, அதுதான் ரொம்ப வேக வச்சுட்டா ஒரு மாதிரி இருக்குன்னு. ஆமாம், வேக வச்சுட்டான்னு கிடையாது, முத்தின ஆடா எடுத்துட்டு அந்த மாதிரி. பிரியாணிக்குன்றது ரேஷியோ வெள்ளாடா இருக்கட்டும் செம்மொழியாக இருக்கட்டும் 8 to 10 கிலோ தான் இருக்கணும், அவ்வளோதான். கொழுப்பு வந்து ஒரு 700 to 1 கிலோ இருக்கும், 700 கிராம் to 1 கிலோ இருக்கும். அந்த எந்த ஆடை இருந்தாலுமே சரி, செம்பிளியில் வெள்ளாடில் ஒரு 1/2 கிலோ இருக்கும் கொழுப்பு. இந்த ரேஷியோவில் பர்டிகுலர் ஆடை பிடிச்சோன்னா சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணியே மணக்கும். நீ மண்டபத்துக்கு வெளியே போகும்போதே ஒரு மனம் இருக்கும், அந்த ரேஷியோ இருக்கும். இதுக்கு இடையில ஆடை பெருசாக பிடிச்சி, ஒரு ஆடை சின்னதாக பிடிச்சி, ஒரு ஆடை ரொம்ப முரட்டாடாக பிடிச்சி, இந்த சின்ன ஆடு பூரா கைமாவாயிரும், சீக்கிரம் வெந்துடும். மீடியமாக இருக்க ஆடு பூரா மீடியமாக வெந்துருக்கும். பெரிய ஆடு வேகவே வேகாது. பெரிய ஆடு வேகணுமே சொல்லிட்டு இதை வேக வச்சுக்கிட்டே இருப்போம், இது பூரா வந்து சாப்பாடல கறி இருக்காது. அப்புறம் பந்திக்கு போகும்போது பீஸ் பத்தலை, பீஸ் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஆக்சுவலி நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்ணுன்னா செம்பிளி ஆடு யூஸ் பண்ணலாம், செம்மறி யூஸ் பண்ணலாம், நல்லா ஒரு அரமாவோட சாப்பிடலாம், ஜூஸ் இறங்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் எங்கள் வீட்டில் அதை விரும்ப மாட்டாங்க, அந்த ஒரு சில மாதிரி அரிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரிக்கும் வெள்ளாடு யூஸ் பண்ணலாம். வெள்ளாடுன்றது இப்போ ஃபுல்ஃபில் கிடைக்காது, ஒரு 80% நிற்கும். அதான் கிரில்ல வந்து ஒரு கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன், நாட்டுக்கோழியை சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்கும்?
அந்த மாதிரி ஃபீல். இதுவே பிராய்லரில் நல்ல ஒரு 1.5 கிலோ 1.25 கிலோ சைஸில் ஒரு கோழியை பிடிச்சி ஒரு நல்ல ஒரு கிரில் ஆத்தன்டிக் மசாலா கொடுத்து நல்லா கிரில் பண்ணி சாப்பிடும்போது நல்லா நம்மள அறியாமல் சாப்பிடுவோம். மட்டன் பிரியாணின்னு சொல்லும்போது அந்த ரிப்ஸ் எடுக்கும்போது அப்படியே வரும், அப்படியே உருவி வரும் அந்த ரைஸோட. செம்பிளி தான் அது செம்பிளி தான். அதுவும் அந்த பிங்கிஷா இருக்கும் அந்த செம்பிளியே தான். அந்த பிங்கிஷா இருந்து ரைஸ்ல தனியா வந்து ரிப்ஸ் தனியா வரணும். ஆமா, அப்படி இருந்தாதான் அந்த மட்டன் பிரியாணிக்கான ஒரு ஃபீலே கிடைக்கும். அது ரொம்ப ரேரா தான் கிடைக்குது, நிறைய இடத்துல அப்படி இல்ல. நீங்க சொல்ற மாதிரி அதை அழுத்தும் போது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கணும், நொங்கு மாதிரி அப்படியே இருக்கணும். அதுதான் உண்மையான ரேசியோ. ஒரு பிரியாணி ஃபுல்ஃபில்லா சாப்பிடணும்னா அரோமாவா இருக்கணும், டேஸ்ட் இருக்கணும், உப்பு உரப்பு நல்லா இருக்கணும், அந்த மசாலோடைய பிடிப்பு நல்லா இருக்கணும். பிரியாணி அதான் பிரியாணி. இப்போ என்னன்னா, ஒரு பிரியாணி நீங்கள் ஒரு எடுத்து பண்ணுறீங்க, ஒரு 1000 பேருக்கு சமைக்கணும்னா எத்தனை ஆடு தேவைப்படும், எத்தனை கிலோ அரிசி தேவைப்படும், எப்படி வந்து சமைச்சு முடியும்? 1000 பேருக்கு. 1000 பேர். ஓகே. நாங்கள் வந்து எப்பயுமே 1000 பேர்னா 1000 பேர் சமைக்க மாட்டோம். 1000 பேர் சமைக்கிற சாப்பாடு 1100 பேர் சாப்பிடலாம். அந்த 100 பேர் யாருன்றதே முதல் சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் நான் வந்து சொல்லும் போதே ஒரு விஷயத்த சொல்லிடணும். இந்த 100 பேர் யாருன்னா எல்லாருமே நினைப்போம், நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தோம், ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க சாப்பிட்டா போதும். ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுங்களா? ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஒரு டெக்கரேஷனுக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு மண்டபத்தில் இருக்கிற ஆளாக இருக்கட்டும், ஒரு விஐபி வராருன்னா ஒரு டிரைவர் வருவார். அதெல்லாம் அவங்க மென்ஷனே பண்ண மாட்டாங்க. மண்டபத்துலன்னு சொல்லி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். சர்வீஸ் பண்ணுறவங்க, கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை விட்டுருங்க, எல்லாம் உள்ளே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கோங்க. எதுவும் சர்வீஸ் பண்ணுறவங்க, இலை எடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 100 மெம்பர்ஸ் வந்துடுவாங்க. எல்லா கல்யாணத்துலேயும் 3 நேரம் கல்யாணம் எடுக்கணும், 3 நேரமும் இருப்பாங்க. இந்த 100 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இவங்க சாப்பிட்டுருவாங்க. அங்கே மொத்தம் கிளைண்ட்டுக்கு இது தெரியாது. கிளைண்ட் 1000 பேர் சொன்னாங்களா, 1000 பேர் சாப்பிட்டுட்டாங்க. ஆனால் இவங்க கிளைண்ட் இதை மென்ஷனே பண்ண மாட்டாங்க. இவங்க அந்த 100 பேர் சேர்த்து சாப்பிட்றது இப்படி சாப்பிட்றாங்க. இதுதான் எல்லா கேட்டரும் பண்ணுறது. நம்ம உதாரணத்துக்கு ஒரு 1000 பேருக்கு குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ கறி, எவ்வளோ அரிசி தேவைப்படும்னா, இந்த 1100 பேர் சாப்பிட்றதா இருந்தால் 150 கிலோ கறி, ஒரு 140 கிலோ ரைஸ் போட்டால் போதும். இல்லை கறி நிறையா வேணும், 200 கிலோ கறி 150 கிலோ ரைஸ் போட்டால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் கிட்ட சாப்பிட்லாம். ஏன்னா அந்த ரேஷியோ நல்லாயிருக்கும். எங்கள் பிரியாணியில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா, ஒரு 2 மணி நேரத்தில் திருப்பி பசிக்கும் நாங்கள் எங்கள் பிரியாணி சாப்பிட்டா. ஏன்னா எந்த கலப்படம் இல்லை. அது மற்றவங்க கலப்படம் பண்ணுறாங்கன்ற அப்படிலாம் சொல்ல வரல. எங்கள் இதில் என்ன ரீசன்னா, என்ன தேவை, பிரியாணிக்கு என்ன தேவை அதான் கொடுப்போம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்கள். இந்த கேட்ரிங் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஆர்ஜின் தொழில் வேறு. அப்பா ஒரு பெரிய லாஸ். ஆக்சுவலி நம்ம பிறந்தது வளர்ந்ததெல்லாம் நல்லா ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம மோர் தென் கொஞ்சம் வளரும் போது, கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசில் நமக்கு எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக இன்டெப்த் ஸ்க்ராட்ச் கீழே போயாச்சு. ஸ்கூலுக்கு போன ரீசனே சாப்பாடு தான். அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும், பசியாக அறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து ரொம்ப அடித்தட்டில் இருந்து தான் நம்ம மேலே வந்தோம். மேலே வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கான்சியஸில் நம்ம என்ன அடுத்தடுத்த அப்டேட் கொண்டு வரணுன்ற ஒரு கான்சியஸில் போயிட்டு இருக்க போகும்போது, இப்படி நாங்கள் பசங்களாக சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ எல்லோரும் என்னை பார்த்து சொன்னாங்க, ஹோட்டலுக்கு வேலைக்கு போனால் அந்த சாப்பாடு சாப்பிட்லாம், புரோட்டா சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க, நமக்கு நல்லது. அப்புறம் மிச்சம் ஆகிட்டா வீட்டுக்கு கட்டிட்டு வரலாம், வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவல் ஆகி போகப்போ நான் ஒவ்வொரு கடையாக கேட்டு போகிறேன். ரொம்ப சின்ன பையனாக இருக்க, நீ எப்படி வேலை செய்வேன்? இல்லை எந்த வயசில் வேலைக்குன்னு நான் வர ஸ்டார்ட் 11 இயர்ஸ், எனக்கு 11 வயசில். அதான் எனக்கு எதுவுமே இல்லையே. ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஷர்ட் கூட நான் கிழிஞ்ச நிலையில் தான் இருக்கும். எங்களுக்கு ஒரு ரம்ஜான் அப்போ கூட நான் உருப்படியாக ஒரு சூழ்நிலை இருக்க முடியாது. ஒவ்வொரு கடையாக கேட்டு இறங்கணும். நீ சின்ன பையனாக இருக்க, உனக்கு என்ன தெரியும், கிளம்பு அனுப்பிச்சுறாங்க. புரட்டாசி மாதம் நான்வெஜ் ஹோட்டல்லாம் எந்த வியாபாரமும் இருக்காது, ஆள் தேவை இருக்காது அங்கே. அப்படி சூழ்நிலை இருக்கும்போது கடைசியாக ஒரு ஹோட்டலில் கேட்டு போகிறேன், நீ நாளைக்கு வான்னு சொல்கிறாங்க. அதே ஊத்து மலையில் நடந்து போகிறேன், சைக்கிள் இல்லை, எதுவுமே இல்லை, நடந்து போகிறேன். அப்புறம் வேலை செய்ய சொல்கிறாங்க. அங்கே என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா, இலை எடுக்கிறேன். 11 வயசில் இலை எடுக்கிற வேலை கொடுக்குறாங்க. அந்த ஹோட்டலில் மட்டும் திண்டுக்கல்லே கொஞ்சம் ஹைஃபையாக ஹோட்டல்னால என்னென்னா, சைடிஷ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சைடிஷு குழம்பு ஐட்டம் எல்லாமே கப்பில் கொடுப்பாங்க. அந்த கப்பை எடுத்துகிட்டு வந்து கழுவணும். இலை எடுக்கும் போது கப்பு தனியாக ஒரு பேசனில் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பேசன் அந்த ரோட்டில் ஒரு சின்ன ஸ்டால் இருக்கும், அதை வச்சு கழுவணும். எங்கள் சொந்தக்காரவங்கலாம் பார்த்துட்டு போவாங்க. இலை எடுத்துகிட்டு போகும்போதோ அல்லது அந்த கப்பு கழுவும் போதோ, பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு யாருன்னே தெரியாத மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக மனசு அப்படி கண்ணில் தண்ணி வரும். ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. சின்ன வயசு தானே, நமக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு 5வது 6வது படிக்கிற வயசு, எல்லாரும் படிக்கிற வயசு, எல்லாம் சந்தோஷமாக எங்கே ஒரு டூரோ ட்ராவலோ எதுனாலும் நினச்சதை சாதிக்கிற வயசு, அப்பா கிட்ட கேட்டு நடத்துகிற வயசு. நமக்கு எதுவுமே இல்லை. பசிக்காக இந்த தொழிலுக்கு வந்தோம். அப்படி வீட்டுக்கு நல்ல சாப்பாடு கொண்டு போயில அதே ஹோட்டலில் என்னை எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து நின்றுட்டேன் ஒரு 5 வருஷத்தில். அப்போன்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கிது. அடுத்து அப்படியே போகிறேன். அப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பிக் ஃபங்க்ஷன் இருக்குன்னா, இந்த கொஞ்சம் மாஸ்டர்ஸ் தேவும் போது இன்க்ளூடிங் கூப்பிட்டுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்டெப்த்தாக போகிறப்போ அங்கே ஒரு 5 வருஷம் அப்படியே ட்ராவல் ஆகுது. 5 வருஷம் ட்ராவல் ஆகுது. அப்போ ஃபுல்லாக நான் தரவாக என்ன செஞ்சுட்டேன், நான் சமைக்கவே கற்றுக்கிட்டேன். வெஜ் அண்ட் நான்வெஜ் நல்லா பக்காவாக சமைக்கிறேன். என்ன பண்ணுமோ அது எல்லாமே அங்கே. மோஸ்ட்லி ஒரு முஸ்லீம்ஸ், நான் ஒரு வெஜ்ஜு சமைக்கிறது ரொம்ப ரேர்.
ஆனால் இன்னைக்கு திண்டுக்கல்ல அத்தன்டிக்காக வெஜ்ஜு பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். வெஜ்ஜு சமைக்க கற்றுக்கிட்டேன், நான்வெஜ் சமைக்க கற்றுக்கிட்டேன், யார்கிட்டையும் கற்றுக்கல. இவர் தான் எனக்கு குரு அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி ஒவ்வொரு இதாக அடிபட்டு கண்ணில் பார்த்து இந்த ரிசல்ட் போட்டால் இது வருமோ, இந்த மெட்டீரியல் போட்டால் இது வருமோன்னு சொல்லி கற்று இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபுல்லாக A to Z ஒரு நீங்கள் ஒரு நேம், ஒரு டிஷ்ஷோட நேம் சொன்னீங்கன்னா நான் செஞ்சு கொடுத்துருவேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்து ஒரு அப்படியே கற்றுக்கிட்டேன். என்னோட சர்வீஸ் வந்து இதில் வந்து 22 வருஷம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் 10 இயர்ஸ் உள்ள வந்து ஸ்க்ராட்ச் தான் ஃபுல்லாக. இப்போது ஒரு மாஸ்டர் இருக்காருன்னா அவர் எவ்வளோ கற்றுந்து வந்திருப்பார். அவர் வந்த உடனே ஒருத்தனை இன்டர்ன்ஷிப்பில் வர ஆளவோ அல்லது படிச்சுட்டு வர ஆளோ தெரிஞ்சிடாது. அனுபவத்தில் தெரிகிற ஃபுட்டுக்கும் படிச்சுட்டு வர ஃபுட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ உப்பு அள்ளி போட்டால் இந்த பொருளுக்கு சரியாக இருக்கும், இவ்வளோ வந்து ஸ்வீட் கொடுத்தா இந்த பொருளுக்கு சரியாக இருக்கும், இந்த மெஷர்மெண்ட்டில் மசாலா கொடுத்தா அது சரியாக இருக்கும்ன்றது அனுபவம். படிச்சுட்டு வரவங்கன்னா அவங்க கற்றுக் கொடுப்பாங்க, இத்தனை கிராம், இத்தனை விஷயம், இவ்வளோ விஷயம், இந்த மாதிரி விஷயம். ஆனால் அனுபவன்றது அதனால் வந்து மாஸ்டர்ஸ் ஈஸியாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இதை கற்றுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட எவ்வளோ திட்டு, எவ்வளோ கெட்ட வார்த்தைகள், எவ்வளோ விஷயங்களை நான் கடந்து வந்திருப்போம். அது ஒவ்வொரு விஷயமும் அந்த 10 வருஷம் ஆச்சு நான் அந்த இது ஸ்டாண்டர்ட் பண்ணி. 10 வருஷம் கழிச்சு தான் அந்த விசிட்டிங் கார்டு லெவலுக்கே வந்து நிற்கிது. ஹோட்டலில் வேலை செய்ய போகும்போது ஒருத்தர் வந்து ஃபுட்டு ரெகுலர் கஸ்டமர் அவருக்கு வேற ஒருத்தர் சர்வ் பண்ணுவார். அன்னைக்கு நான் போயிட்டேன் அவருக்கு சர்வீஸ் வந்து நான்வெஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மெயின் டிஷ் வைக்க போகும்போது அந்த சைட் டிஷ் ஊற்றுவோம்ல, லிக்விட் ஐட்டம் ஊற்றும் போது அவர் கையில் கொஞ்சம் தெரியாமல் பட்டுறது, சுட இருந்தது. அப்போயே வந்து ரொம்ப ஹார்ஷான வார்த்தை, அம்மா பற்றின ஒரு வார்த்தைகள் சொல்ல போகும்போது மனசு ரொம்ப உருகி மூளையில் போய் உட்காந்துட்டேன் அழுதுட்டு. ஏன்னா என்கிட்ட எந்த பலமும் இல்லை, எந்த விஷயமும் இல்லை, எதிர்த்து பேசுகிற கூட முடியாது, நான் வேலைக்கு வந்திருக்கேன். ரொம்ப மனசு இறுகிருச்சு. இந்த வார்த்தை நான் கேட்க போகும்போது நமக்கு தகப்பன் இருந்தும் தாய் இருந்தும் சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, அம்மாவை இப்படி வைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே உருகி அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் ஒரு மாஸ்டர் கிட்ட போய் நின்றோன்னா எப்படின்னா கத்தில் உடனே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. சுடு தண்ணி மேலே போடும், கறி கங்கலி தம் போடும் போது அப்படியே என்னன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி செய்யலை, அவங்க தப்பான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது செய்யலைன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு நடக்கும். நம்ம கையில் கறி படுறது, சுடுதண்ணி படுறது, ஒரு குழம்பு கையில் கொட்டுறது, நிறைய விஷயம். இன்னைக்கு நான் இறங்கி சமைச்சேன்னா ஒரு 10,000 பேர் சமைச்சாலும் என் உடம்புல ஒரு சட்டையில் ஒரு தூசி படாது. அன்னைக்கு நான் வெறும் 100 பேருக்கு சமைக்கும் போது நான் எப்படி கறியாக ஆயிடுவேன் ஃபுல்லாக. ஏன்னா அது பிகினிங் ஸ்டேஜ். எந்த நேக்கில் வந்து நம்ம அந்த கரண்டியில் கிண்டணும், எந்த நேக்கில் அந்த மசாலா போடணும், எப்படி தெரிக்காமல் போடணும், எப்படி மேலே கொட்டிக்காமல். ஏன்னா சமையல்ன்ற இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நெருப்பு தான், இது கஷ்டமான தொழில் தான். ஆனால் இதை பொறுத்த மட்டுக்கும் நம்ம ஹார்ட்லேருந்து செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியானது. இன்னமும் நிறையா வந்து சாதிப்போன்ற ஒரு விஷயம் தான். நடந்து வந்த நீங்கள் இப்போ எத்தனை கார் வச்சுருக்கீங்க? ஒரு ஸ்கோடா சூப்பர் பொண்ணு, ஒரு எர்டிகா நம்ம முதல்ல வாங்கினது ஒன்று இருக்குது. ஓகே, தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் வெற்றியாக இருக்கட்டும். தேங்க்யூ சார். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.